அத்தனூர் டெக் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறீங்க. அந்த தப்பு செஞ்சா இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போடுறீங்க. அப்படி போடுற நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த பதிவு. தவறு செய்வது அப்படிங்கிறது மனிதர்களோட இயல்புதாங்க. நானும் சரி, என்னோட கணவரும் சரி, தெரியாம நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சும் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம அந்த தப்ப திருத்திக்கணும். அந்த தப்பு செய்யறதுக்கான பாவ பலன்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத மட்டும் நான் இங்க ஆணித்தரமா பதிவு பண்றேன். அந்த கால பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய தத்துவம் நிறைந்த பாடல்கள். இதுல இந்த ஒரு வரி நான் உங்களுக்கு சொல்றேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். என்ன அழகான வரிகள்! இந்த மாதிரி வரிகளை நம்மளுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் நம்ம கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணுங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளோட வாழ்க்கைய கண்டிப்பா நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நல்ல கருத்துள்ள வீடியோக்களை நம்ம கிரியேட் பண்ணி அதை நடிச்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா நம்ம அவுத்து போட்டு ஆடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இளைய தலைமுறை பெண்கள் ரொம்ப ரொம்ப ஆபாசமா போட ஆரம்பிச்சதுதான் காலத்தோட கொடுமை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோக்களை சப்போர்ட் பண்றத நிறுத்துங்க. நீங்க போய் தவறா கமெண்ட் போடுறதே அவங்களுக்கு காஸ்ட் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. கிட்டத்தட்ட 250 இருந்து 300 கதைகள் வரைக்கும் நம்மளுடைய அத்தனூர் டெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம அப்லோட் பண்ணி இருப்போம். இத்தனை கதைகளை எழுதி இருக்கோம் அப்படின்னா அதை நீங்க கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்க அதை அறிவுரையா சொல்லணும் அப்படிங்கிறது. நாங்களும் நிறைய இதுல தவறுகள் செய்திருப்போம். அந்த தவறுகளை நாங்களும் திருத்திக்கிறோம், நீங்களும் திருத்திக்கிங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவுகள் நாங்க போட்டுட்டு வரோம். இதுல எங்களுடைய தவறுகளை மட்டுமே நாங்க இங்க படமா எடுக்கிறது இல்ல. விழிப்புணர்வா நிறைய பேரு நிறைய விஷயங்கள் இந்த தவறுனால எங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பகிர்வுகள் பண்றதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கதைகளை எங்களால கொடுக்க முடியுது. அதோட பாத்தீங்கன்னா என்னோட கணவருக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்டு. ஓப்பனா சொல்ல போனா அந்த கதையை எப்படி கொடுத்தா மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறத தெளிவா வச்சிருப்பாரு. அதை யோசிச்சு ஆராய்ந்து ஒவ்வொரு கதையும் நீங்க சொல்ற கதைய நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை கொண்டு வர்றதுக்காக மணிக்கணக்கா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எழுதணும். ஓகேங்களா? சோ அதை எழுதி உங்களுக்காக கதைகளை கொடுக்கிறாரு. அந்த தவறுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் வகையில மட்டும்தான் எங்களுடைய பதிவுகள் கொடுத்திருப்பாரு. அதுக்கான காரணமும் இதுதான். ஓகேங்களா? சோ அதனால கண்டிப்பா தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருந்தாலே இந்த சமூகம் நல்வழியில கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க ஆணித்தரமா பதிவு பண்றேன். அதனால எல்லாருமே திருந்தி எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்வழியான ஒரு சமுதாயத்தை, ஒரு பாதைய நம்ம வகுத்து கொடுப்போம் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.